Swayam Prabha. Digital India. Educated India. போன பாடத்தில் ஜஸ்ட் இன் டைம் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்த்தோம். அதாவது ஜஸ்ட் இன் டைம்னா சரியான நேரத்தில் வேலையை செய்தல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆனால் இந்த இடத்துல சரியான நேரம் அப்படிங்கிறத விட சரியான வகையில் சரியான விதத்தில் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கொண்டு போகலாம். இது இன்வென்ட்ரியை குறைக்கிற ஒரு டெக்னிக்காக கருதப்படுகிறது. இன்வென்ட்ரி மட்டும் இல்லாமல் வேஸ்ட் அப்படிங்கிறத குறைக்கும் ஒரு டெக்னிக்காக கருதப்படுகிறது. ஸோ வேஸ்ட்னா என்னங்கிறதையும் பார்த்தோம். எவ்வளவு தேவையோ அவ்வளவு உபயோகித்தல், தேவைக்கு அதிகமாக உபயோகித்தால் அது வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பின்னர் வேரியேஷன் ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்படும். ஒரு ரேஞ்ச் வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா நல்லா பண்ணும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். அதுக்கப்புறம் பேசிக் எலிமெண்ட்ஸ், இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படிங்கிறது நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் அதற்கு தேவை அப்படிங்கிற 9 விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறமா எப்படி அது நடக்கிறது அப்படிங்கிறத ஒரு படம் மூலமாக விளக்கி பார்த்தோம். ஸோ அது முக்கியமாக ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் டெக்னிக். அதாவது ப்ரொடக்ஷன் நடக்கும்போது அந்த ப்ரொடக்ஷனை ஒரு கட்டுப்பாடுக்குள் வைப்பது. கண்ட்ரோல்னால் கட்டுப்படுத்துதல், கட்டுப்பாடுங்கிற அர்த்தத்தில் வரும். இந்த ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக், இன்வென்ட்ரியை குறைச்சி பொருட்களை எவ்வளவு தேவையோ அவ்வளவு உபயோகித்து யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம திருப்பி சப்ளை செயினுக்கு போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் சப்ளை செயினுக்கு உள்ள இன்னும் நுழைந்து அதுலேருந்து என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை பார்த்து முடித்ததுக்கப்புறமா நம்மளுடைய முன்னுரை முடிவடையும். இதுக்கப்புறமா டீட்டெயில்டாக பாடங்களுக்குள்ளே போவோம். நான் முன்னர் சொன்னது போல் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் என்ற பாடத்திற்கு உள்ளே இருக்கிற விஷயங்களையும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸுக்குள்ளே இருக்கிற பாடங்களையும் நம்ம இந்த பாடங்களில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சப்ளை செயினை பற்றி இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னாடியே பார்த்துட்டோம். சப்ளை செயின்ன்றது 3 விஷயங்களை பண்ணுறது. சப்ளையர்கள், சப்ளை பண்ணும் நிறுவனங்கள், அவங்கக்கிட்டேருந்து பொருட்களை வாங்கி ப்ரொக்யூர்மெண்ட், அதை ஒரு தரமான பொருளாக மாற்றி ப்ராடக்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாற்றி அந்த பொருளை கஸ்டமர், பொருளை உபயோகிப்பவர்களுக்கு அனுப்புதல், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற 3 விஷயம் சப்ளை செயினில் முக்கியமாக இருக்குது. பர்ச்சேசிங், அந்த படத்தில் பார்க்கலாம் நீங்கள், பர்ச்சேசிங், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற 3 விஷயங்கள் அதில் இருக்குது. இதில் முன்னர் சொன்னது போல் ஒரே ஒரு நிறுவனம்னு கிடையாது. இட்ஸ் அ நெட்வொர்க். பல நிறுவனங்கள் ஒன்றோடு ஒன்று வேலை செய்து ஒர்க் டுகெதர், பல ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க் டுகெதர், ஒன்றோடு ஒன்று இணைந்து வேலை செய்வது சப்ளை செயின். 3 இடத்துலையும் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா சப்ளையர் அப்படிங்கிற இடத்துலையும் இன்வென்ட்ரி இருக்கும், பொருட்கள் இருக்கும், ஸ்டாக் இருக்கும். ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலையும் இன்வென்ட்ரி இருக்கும். இன்வென்ட்ரினா சரக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்வென்ட்ரிங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக் அதெல்லாம் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துலையும் நிறையா ஸ்டாக் இருக்கும். when the 3 elements are not coordinated, there is excess inventory and high cost. இந்த 3 விதமான நிறுவனங்கள் அதில் ஈடுபடுகின்றன. they are involved. அந்த 3 இன்வென்ட்ரி, அவங்க 3 கோஆர்டினேட்டடாக ஒருத்தரோடு ஒருத்தர் புரிந்து கொண்டு ஒருத்தர் எடுக்கும் முடிவுகளை இன்னொருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரே பர்பஸ், 3 பேரும் சேர்ந்து காஸ்ட்டை குறைக்கணும், கஸ்டமருக்கு பொருள் சீக்கிரமாக போய் சேரணும், நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்கணும்.
3 பேரும் இந்த அப்ஜெக்டிவை புரிந்து கொண்டு ஒன்றாக செயல்பட்டு, அதான் கோஆர்டினேஷன், ஒன்றாக செயல்பட்டு பண்ணினாங்கனாக்கா நல்லா வரும். அது பண்ணலைன்னாக்கா இன்வென்ட்ரி அதிகமாகிடும். எக்ஸஸ் இன்வென்ட்ரி அதிகமானதுனால காஸ்ட், பணம், செலவு அதிகமாகும். இதை தடுப்பதற்கு தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் ஐடியா இருக்குது. கோஆர்டினேஷன்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம ஒன்றாக இணைந்து செயல்படுதல், ஒர்க்கிங் டுகெதர், கோஆர்டினேட்டட், எல்லாருடைய எண்ணங்களும் செயல்களும் ஒரே நோக்கத்தோடு இருப்பது கோஆர்டினேஷன். இந்த கான்டெக்ஸ்டில் கோஆர்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எண்ணங்கள் ஒரே நோக்கத்தில் இருக்கணும். அது என்ன நோக்கம்னாக்க, முக்கியமான நோக்கம் பணத்தை, செலவை குறைப்பது, அதோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், தரமான பொருட்களை கொடுப்பது, கஸ்டமருக்கு எவ்வளவு சீக்கிரம் ரெடியூஸ் காஸ்ட், ரெடியூஸ் டிஸ்டன்ஸ், இன்க்ரீஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ஸோடு பண்ணுறது பேர் தான் கோஆர்டினேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சப்ளை செயின் என்ன பண்ணுறதுன்னா, சப்ளை செயின் ரெடியூசஸ் காஸ்ட் அண்ட் இன்வென்ட்ரி, செலவை குறைக்கிறது. இன்வென்ட்ரி எவ்வளோ நம்ம கையில் பொருட்கள் இருக்கோ அதை குறைக்கிறது. எப்படி குறைக்கிறதுனா, விற்று குறைக்கிறது, இல்லை எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வாங்கி நம்ம கையில் இருக்கிற பொருட்கள் குறையும். கையில் இருக்கிற பொருட்கள் குறையும் போது அதுக்கு செலவழிக்கிற பணமும் குறையும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் கோஆர்டினேஷன். SCMனா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதே தான் கோஆர்டினேஷன் ஹெல்ப் பண்ணும். பல நிறுவனங்களை ஒரே கண்ணோட்டத்தோடு நோக்கத்தோடு செயல்பட வைக்கும். ப்ரொவைட்ஸ் ரைட் டேட்டா. எல்லாருக்கும் நம்பர்ஸ், டேட்டா வேணும். அந்த டேட்டா, சரியான டேட்டாவை எல்லா கம்பெனிக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இப்போ இன்வென்ட்ரின்னு நிறைய பார்த்துட்டோம். இன்வென்ட்ரி எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இன்வென்ட்ரி, சரக்கு அப்படிங்கிறது யூனிட்ஸ், எவ்வளவு பொருட்கள் இருக்குங்கிறது இன்வென்ட்ரி. இப்போ இந்த இடத்துல 100 சேர் இருக்குது அப்படின்னா 100 இன்வென்ட்ரி யூனிட்ஸ். சில சமயத்தில் இந்த கடையில் கிட்டத்தட்ட 200 கிலோ அரிசி இருக்குது அப்படின்னா அது இன்வென்ட்ரி யூனிட்ஸ். மணி, இந்த இடத்துல இத்தனை லட்சம் மதிப்புள்ள சரக்கு இருக்குது அப்படின்னு பல விதமான சரக்குகள் இருக்கும்போது ஒரே மெஷர்மெண்ட்டில் சொல்கிறதுனாக்கா மணி, பணம். ஸோ இன்வென்ட்ரியை பணம் மூலமாக சொல்லுவோம். நான் முன்னர் சொன்னது போல் சில நேரங்களில் டைம் மூலமாகவும் சொல்லுவோம். இன்னும் 1 ஹவருக்கு தேவையான பொருட்கள் இருக்குது, அந்த மாதிரி சொல்ல முடியும். ஸோ இன்வென்ட்ரியை டைமாகவும் சொல்ல முடியும். வை இஸ் இன்வென்ட்ரி பேட்? ஏன் இன்வென்ட்ரி பேட்னா கெட்டது அப்படின்ற அர்த்தம் இல்லை, அன்டிசைரபிள். அதிகமான இன்வென்ட்ரி நமக்கு வேண்டாம். ஏன், எதனால அது கூடுகிறது? நம்மக்கிட்ட இருக்கிற சரக்கின் அளவு எதனால் கூடுகிறது? வை இஸ் இட் இன்க்ரீஸிங் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. பல காரணங்களால் இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகுது. இதில் சில விஷயங்களெல்லாம் என்னன்னு இப்போ சொல்கிறேன். பின்னாடி இன்வென்ட்ரியை பற்றி படிக்கும்போதும் அந்த பாடங்களில் நம்ம கணக்குகள் போட்டு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளும்போது இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் நன்னா புரியும். ஆனால் இதெல்லாம் என்னங்கிறதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். சைக்கிள் இன்வென்ட்ரி அப்படின்னாக்க, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பொருள் எடுத்துக்கொள்வோம். ஒரு நாளைக்கு 1000 ஸ்டியரிங் வீல் தேவைப்படுறது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை ஒரு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கலாம், 1000 அந்த பொருள் தேவைப்படுறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். நம்ம வீட்டில் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சில சமயம் அன்றன்ற தேவையை அன்னன்னைக்கு வாங்கிப்போம். ஜஸ்ட் இன் டைம் அதுதான் சொல்லுது, அன்னன்னையோட தேவையை அன்னன்னைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம வீட்டு பொருட்கள் வாங்கிறதுக்கும் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணும்போது பொருட்கள் வாங்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. வீட்டு பொருட்கள் வாங்கிறது இதுக்கெல்லாம் ஷெல்ஃப் ஐட்டம்ஸ்னு பேர். ஒரு கடையில் போய் நமக்கு ஒரு அரிசியோ ஒரு பருப்போ சர்க்கரையோ ஏதாவது ஒன்று வேணுன்னா கடையில் வச்சுருப்பாங்க, ஷெல்ஃபில் இருக்கும், வாங்கிட்டு வந்துடலாம்.
ஆனால் இப்போ ஒரு கார் பண்ணுறதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் பார்க்கும்போது எல்லாம் கடையில் போய் ஷெல்ஃபில் வாங்குற மாதிரி இருக்காது. அதனால் ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுக்கணும். அது மாதிரி பண்ணும்போது தினம் அன்றன்ற தேவையை வாங்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது முன்காலத்தில். அதனால் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைத்து கொண்டு உபயோகப்படுத்துவோம். வீட்டில் கூட நீங்கள் அதை சில நேரங்களில் பார்க்கலாம். இப்போது அரிசி, கோதுமை, சர்க்கரை அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வாங்கும்போது இன்றைய தேவை வந்து ஒரு 100 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் போயிட்டு வாங்கும்போது 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ வாங்கி வச்சுப்போம். ஏன்னா தினம் போய் வாங்கிட்டு இருக்கிறது கஷ்டங்கிறதுனால. அந்த எக்ஸ்ட்ரா கையில் இருக்கிற சரக்கு பேர் தான் சைக்கிள் இன்வென்ட்ரி அப்படின்னு பேர். சில சமயம் என்ன பண்ணுவோம், அதையும் மீறி சேஃப்டி இன்வென்ட்ரின்னு கையில் வச்சுப்போம். இன்னொரு ஒரு 100 கிராம் பேக்கெட் ஒன்று கொடுங்க அப்படின்னு வாங்கி தனியாக வச்சுப்போம் ஒரு இடத்துல. நம்ம சரியாக கவனிக்காமல் இப்போ இருக்கிறது வந்து தீர்ந்து போச்சுன்னாக்கா, ஆஹா இப்போ இல்லையே திருப்பி கடைக்கு போனோமே நினைக்கும் போது இல்லை இன்னொரு 100 கிராம் தனியாக வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவோம். அதே மாதிரி தான் கம்பெனிஸ்லேயும் பண்ணுவாங்க. அது பேர் சேஃப்டி இன்வென்ட்ரி இல்லை பஃபர் அப்படின்னு பேர். அது மூலமாக கொஞ்சம் இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் ஆர்டரிங் குவான்டிட்டிஸ். இப்போ நம்ம பேனா உதாரணத்தை சென்ற பாடங்களில் பார்த்தோம். இதே பேனா உதாரணங்களை ஒரு உதாரணத்துக்காக இதை ஒரு இடத்துலேருந்து வாங்குகிறோம், இதுக்குள்ளே இருக்கிற இங்க் இருக்கிற இதை ஒரு இடத்துலேருந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ 1000 பேனா பண்ணுறோன்னாக்கா சில சமயம் இது 1000 வேணும், இது உள்ளே இருக்கிற இங்க்கு இருக்கிறது 1000 வேணும். ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மாறி ஆர்டர் ஆகும். இது வந்து ஒரு 2000 ஆர்டர் பண்ணுவோம், இது 1500 ஆர்டர் பண்ணுவோம். அதனால் எல்லாமே ஈக்குவலாக ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்வென்ட்ரி ஏறும். டிஃப்ரெண்ட் ஆர்டரிங் குவான்டிட்டிஸ். அதே போல் டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டிஸ். இப்போ இதில் உதாரணத்தில் பார்த்தோம், சேப்பு பேனா, நீல கலர் பேனான்னு 2 உதாரணம் பார்த்தோம். சில சமயங்களில் வந்து நீல கலர் பேனா நம்ம அதிகம் பண்ணுவோம், உபயோகம் நீல கலர் பேனாவுக்கு அதிகம் சிவப்பை விட. இதை ஒரு 1000 பேனா பண்ணால் இதில் 200 பேனா பண்ணலாம். ஸோ ப்ரொடக்ஷன் குவான்டிட்டிஸ் மாறுகிறது. அதற்கு தகுந்தாற் போல் சில விஷயங்கள் மாறும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சிவப்பு பேனாலே எல்லாமே இதுவும் சிவப்பாக இருக்குது, இங்கும் எல்லாமே சிவப்பாக இருக்குது. நீல பேனாலே எல்லாமே நீளமாக இருக்குது. சில சமயங்களில் பேனாக்கள் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த கீழே இருக்கிறதெல்லாம் பிளாக்காக இருக்கும், மேலே சிவப்பாக இருந்தால் சிவப்பு பேனா, மேலே நீளமாக இருந்தால் நீல பேனா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் குவான்டிட்டிஸ் மாற மாற கையில் இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகும். இஓக்யூ அண்ட் இபிக்யூ ஃபார்முலே அப்படின்னு போட்டிருக்கு. இஓக்யூனா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, இபிக்யூனா எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. ஒரு பொருளை ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோங்கிறது ஆர்டர் குவான்டிட்டி, ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது பேட்ச் குவான்டிட்டி. இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் மாறும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த நம்பர் கால்குலேட் பண்ணும்போது நம்பர் மாறும். மாறுறதுனாலையும் நமக்கு சில நேரங்களில் இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்கவுண்ட், தள்ளுபடி. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக கடைக்கு போய் பொருட்கள் வாங்கும்போது கூட கேட்போம், தள்ளுபடி இருக்கா, டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம். ஒரே இடத்துல ரெகுலராக நம்ம வாங்கிட்டு இருக்கோம்னாக்க டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்போம். அந்த டிஸ்கவுண்ட்காரர் அதுவும் இப்போ வீட்டு பொருட்களுக்கு சில சமயம் கிடைக்கும், கிடைக்காது. வேறு ஏதாவது பண்டிகை நேரங்கள்லாம் போகும்போது டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இப்போது ப்ரொடக்ஷன், இப்போ கார் பண்ணுறது அந்த மாதிரி தயாரிப்பில் இருக்கிறவங்க ஸ்பெஷலைஸ்ட் பொருட்களை வாங்கின்னு இருப்பாங்க. அதை அவங்களுக்கு செய்து கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கும், அவங்கக்கிட்டக்க தள்ளுபடி வாங்கிப்பாங்க. எப்போவுமே வந்து தள்ளுபடி நம்ம யூஸ் பண்ணுறோம் டிஸ்கவுண்ட்னாக்க, நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறவர் என்ன பண்ணுவார்னாக்கா நம்மளை கொஞ்சம் அதிக பணம் செலவழிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பார். இதை நீங்கள் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது கூட பார்க்கலாம், துணிமணி வாங்கும் போதெல்லாம் கூட பார்க்கலாம். ஃப்ளாட்டாக 5%, 10% சில சமயத்தில் தான் இருக்கும். அப்படிலாம் இருந்தால் சேல்னு அர்த்தம், கையில் இருக்கிற சரக்கை தள்ளுகிறார்கள்னு அர்த்தம். இப்போ பண்டிகை இதில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நம்ம ஒரு சட்டை எடுக்க போவோம், ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாய் செலவழித்து ஒரு சட்டை எடுக்கலான்னு போவோம். அவர் என்ன பண்ணுவார்னாக்கா,
சார் 3 சட்டை எடுத்தீங்கன்னா இல்லை 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5% தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படிமா. ஸோ தள்ளுபடின்னு வரும்போது நம்மளை அதிகம் செலவு பண்ண வைப்பாங்க. அதே போல் தான் இந்த மாதிரி சரக்கு பொருட்களை வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் அதிகம் வாங்கினீங்கன்னாக்கா தள்ளுபடி கொடுக்குறேன் பார். அந்த தள்ளுபடி நமக்கு அனுகூலமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதிக காசு செலவழித்து வாங்கி அதிக பொருட்களை வாங்கி வச்சுப்போம். அதன் மூலமாக கையில் இருக்கிற சரக்கு ஏறும். மினிமம் ப்ரொக்யூர்மெண்ட் குவான்டிட்டி சில சமயம் நமக்கு தேவை 400 தான், ஆனால் அவங்கள்ட்ட கொடுங்க 400னாக்க இல்லை 500ல் தான் வரும் அப்படிம்பாங்க. அது பேர் மினிமம் ப்ரொக்யூர்மெண்ட் குவான்டிட்டி. மினிமம் நீங்கள் 500 வாங்கணும், அதுக்கப்புறம் 600 700ன்னு வாங்கிக்கலாம். அப்படின்னாக்க 400 தான் நமக்கு தேவை, ஆனால் நம்ம 500 வாங்க வேண்டி வரும். அதனால இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகும். சீசனாலிட்டி, சில நேரங்களில் பொருட்களுடைய அவைலபிலிட்டி கிடைக்கிற நேரம் அவைலபிளாக இருக்கிறது சீசனுக்கு தகுந்தாற் போல் மாறும். அதே போல் பொருட்களோட டிமாண்டும் சீசனுக்கு தகுந்தாற் போல் மாறும். நிறைய உதாரணங்கள் நமக்கு தெரியும். இப்போ கோடை காலத்தில் வந்து ஐஸ்கிரீம் உடைய விற்பனை அதிகமாகும், சீசனல் ப்ராடக்ட். மழை காலத்தில் குடை உடையது அதிகமாகும். குளிர் காலத்தில் ஸ்வெட்டர்கள், மஃப்ளர்ஸ், அது மாதிரி விஷயங்களுடைய டிமாண்டு வந்து அதிகமாகும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேட் ஆகிற டிமாண்ட், சீசனுக்கு தகுந்தாற் போல் மாறும் டிமாண்டுக்கு அந்த மாதிரி பொருட்களை தயாரிப்பவர்கள் அந்தந்த டிமாண்டுக்கு தகுந்தா போல் அவங்க கையில் இருக்கிற இருப்பு, ஸ்டாக், இன்வென்ட்ரி மாறிக்கொண்டே இருக்கும். அது மூலமாக வரும். சில சமயம் ஃப்ளக்சுவேட்டிங் யூனிட் ப்ரைஸ், இது வந்து சில ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்க முடியும். ப்ரைஸ் மாறிக்கொண்டே இருக்கும், ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்லோ மூவிங் அண்ட் நான் மூவிங். சில பொருட்கள் வந்து நம்ம கம்மியாக தான் கன்சியூம் பண்ணுவோம், ஆனால் நிறைய வாங்கி போட்டுருவோம். அது மூலமாக இன்வென்ட்ரி ஏறும். நான் மூவிங் அப்படின்னாக்க யூஸே பண்ண மாட்டோம்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப ஸ்பேரிங்காக யூஸ் பண்ணுவோன்னு அர்த்தம். அதனால இன்வென்ட்ரி ஆகும். ஃப்ளக்சுவேட்டிங் டாலர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனரிக் டேர்ம். அது சில சமயம் நம்ம வந்து இறக்குமதி பண்ணும்போது பொருட்களை வேறு நாடுகளிலிருந்து வாங்கும் பொழுது அந்த நாட்டினுடைய அவங்க கரன்சியில் பணம் கொடுக்க வேண்டி வரலாம், அல்லது டாலரில் பணம் கொடுக்க வேண்டி வரலாம். ஸோ அந்த கரன்சிக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லையா, ஒரு டாலருக்கு இத்தனை ரூபா அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் வந்து அது மாறிக்கொண்டே இருக்கும். அது மாறிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால கூட சில சமயத்தில் அதிகமான சரக்குகளை வைத்து கொண்டிருப்போம். அந்த மாதிரி பல காரணங்கள்னால நம்ம கையில் இருக்கிற இன்வென்ட்ரி அதிகரிக்கிறது. அந்த இன்வென்ட்ரி எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பார்க்குறது. இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு படம். இந்த படம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தானா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு தண்ணி இருக்குது, அதில் கீழே நிறையா ராக்ஸ், பாறைகள் இருக்குது. ஆனால் அந்த பாறையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றப்பட்டிருக்கு. அதான் அந்த லைட் ப்ளூ கலரில். அதுக்கு மேலே ஒரு படகு வந்து அழகாக மேலே போகிறது. இது வந்து ஒரு படம் இருக்கும். இதுக்கு அடுத்த படம் ஒன்று இருக்கும், அதை நான் காட்டலை இதில். இதுக்கு அடுத்த படம் என்னன்னாக்கா, இந்த தண்ணியுடைய மட்டத்தை குறைத்தால் இந்த படகானது ஸ்மூத்தாக போகாது, ஒரு இடத்துல இடித்து நிற்கும். எதுக்காக இந்த 2 படத்தை காட்டி எதை விளக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் இருக்கிற தண்ணி தான் இன்வென்ட்ரி. கீழே இருக்கிற பல பாறைகள் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் பேர் இருக்குது. அன்ரியலிஸ்டிக் ஷெட்யூல், மெஷின் பிரேக் டவுன், புவர் குவாலிட்டி, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம சரியாக நம்மளுடைய நிறுவனம் வந்து நல்லா தான் பண்ணணும்னு எல்லோரும் முயற்சி பண்ணி வேலை செஞ்சுன்னு இருக்கோம். ஆனால் சில நேரங்களில் தடங்கல்கள் நிறையா வரும். நிறையா ப்ராக்டிசஸ் வந்து அந்த ப்ராக்டிசஸ்னால சின்ன சின்ன தவறுகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து பாறைகள் மாதிரி நம்மளை ஸ்மூத்தாக போகிறதுக்கு அலோவ் பண்ணாது. இந்த படகு தான் வந்து நிறுவனத்தினுடைய வருவாய் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஸ்மூத்தாக இருக்கணும், அதை அலோவ் பண்ணாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்வென்ட்ரியை வச்சு சரக்கு அது கையில் நிறையா வச்சுட்டு அதை தண்ணி மாதிரி ஊற்றி அதை ஸ்மூத் பண்ண வச்சுட்றோம். இந்த படகை போக வைக்கிற மாதிரி பண்ணிடுறோம்.
ஆனால் உண்மையிலேயே நமக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த பாறைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாமல் நம்ம அது மேலே தண்ணியை ஊற்றி படகு போக வச்சிடுறோம். அந்த தண்ணி எடுத்துட்டோம்னாக்க படகு போகாமல் இடிக்கும். அப்போ அந்த பாறை எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ இன்வென்ட்ரியை நம்ம குறைக்க ஒரு நிறுவனத்தில் இந்த கீழே இருக்கிற பாறைகள் மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இன்வென்ட்ரியை குறைத்து இந்த பாறைகளை எக்ஸ்போஸ் பண்ணி அதை வெளியில் கொண்டு வந்து அதை மெதுவாக அதை ரிமூவ் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் நன்றாக விளங்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு இந்த படம். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். சப்ளை செயினில் செலவுகள், காஸ்ட்ஸ் எந்த விதத்தில் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சப்ளை செயின்ன்றது என்ன பண்ணுறது? 3 விஷயங்கள் பண்ணுறது. ப்ரொக்யூர்மெண்ட், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன். இதில் செலவு எங்கே வரும்? முதல் செலவு வந்து செட்டிங் அப் பிளான்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும்னா அதுக்கு ஃபேக்ட்ரி ஒன்று வேணும். அதான் பிளான்ட். இந்த இடத்துல பிளான்ட்னாக்கா ஃபேக்ட்ரின்னு அர்த்தம். நார்மலாக வந்து பிளான்ட்ஸ்னாக்கா பயாலஜியில் வேறு செடி கொடியோடைய அர்த்தம் வரும். நம்ம மேனுஃபேக்சரிங் படிக்கும்போது பிளான்ட்ஸ் அப்படின்னாக்கா ப்ரொடியூஸ் பண்ணுற இடம். ஃபேக்ட்ரிஸுக்கு தான் பிளான்ட்ஸ்னு பேர். செட்டிங் அப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், வேர்ஹவுஸ், அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸை உண்டாக்கணும். அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கட்டடம் கட்டி ஃபேக்ட்ரியை உண்டாக்கி பண்ணணும். அதுக்கு உண்டான செலவு. ப்ரொக்யூர்மெண்ட், பொருட்களை வாங்கும்போது பொருட்களை வாங்குவதற்கு உண்டாகும் செலவு. ப்ரொடக்ஷன், பொருளை தயாரிக்கும் பொழுது இந்த வாங்கி அதை டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம், மாற்றி தயாரிக்கும் போது பொருளை தயாரிப்பதற்கு உண்டான செலவு. இன்வென்ட்ரி, சரக்கு, பொருட்களை வாங்குகிற செலவை நம்ம ப்ரொக்யூர்மெண்ட்டில் பார்த்தோம். நம்ம கையில் இருக்கிற சரக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி செலவு இருக்கும். அது பேர் இன்வென்ட்ரி ஹோல்டிங் அப்படின்னு பேர், இல்லை இன்வென்ட்ரி கேரியிங் அப்படின்னு பேர். சரக்கை நம்மக்கிட்ட இருக்கும்போது, ஹோல்டு பண்ணும்போது அதுக்கு ஒரு செலவு இருக்கும். சரக்கினுடைய விலையை மீறி ஒரு செலவு இருக்கும், அது இன்வென்ட்ரி. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், தரமான பொருளை தயாரித்து நம்ம அனுப்பும்போது அந்த அனுப்புகிற காஸ்ட் பேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆக இங்கே 5 காஸ்ட் காமிச்சிருக்கோம். பின்னாடி வந்து 4ஆக காட்ட போகிறோம். அதை இந்த இன்வென்ட்ரிங்கிறதையும் ப்ரொக்யூர்மெண்ட்டுங்கிறதையும் சேர்த்துட போகிறோம் இன்வென்ட்ரிக்குள்ளேயே. அப்படி பண்ணினோன்னாக்க செட்டிங் அப் பிளான்ஸ், ப்ரொடக்ஷன், இன்வென்ட்ரி, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு 4 காஸ்ட் வரும். இந்த 4 காஸ்ட்டும் தனித்தனியாக செய்கிறோம் ஒரு நிறுவனத்தில். ஒரு நிறுவனத்தை எடுத்துட்டிங்கனாக்க அதில் ஒரு பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து வெளியில் இருக்கிற வெண்டர்ஸ், வியாபாரம், நம்மளோட வியாபாரம் செய்பவர்கள், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது ஒரு குரூப் பண்ணும். ப்ரொடக்ஷன் ஒரு குரூப் பண்ணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு குரூப் பண்ணும். ஸோ 3 விதமான வேலைகளை 3 விதமான குரூப், குழுக்கள் பண்ணும். எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க, காசு செலவை குறைச்சி பண்ணணும்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எடுக்கிற முடிவானது இவங்களோட முடிவோடு சேராது, வேறு மாதிரி வரும். ஒரு உதாரணத்துக்கு இவங்க வந்து ஒரு 2000 பொருட்கள் பண்ணால் நமக்கு சரியாக வரும்னு நினச்சிட்டு 2000க்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்க. பொருட்களை பண்ணுறவர் வந்து 3000 பண்ணலாம், அப்போ தான் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு அவர் போட்டார்னாக்கா அந்த மீதி 1000 கிடைக்காது. ஆக இதெல்லாம் ஒன்றாக சேர வேண்டும். எப்படி இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்ப்பது? ஹவு கேன் வி பிரிங் தீஸ் காஸ்ட் டுகெதர்? பை பிரிங்கிங் தி என்டிட்டிஸ் டுகெதர். அவங்கள கொண்டு வர முடியுமா? முடியும். எப்படி முடியும்னாக்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ட்ரைஸ் டு டூ திஸ். 3 பேரையும் ஒரு சேர்த்து ஒரே இதாக உட்காந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதை 3 பேருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுது அப்படின்னு இங்கே சொல்கிறோம். இதை பார்த்ததுக்கப்புறமா இந்த 4 நான் சொன்னேன், போன ஸ்லைடில் வந்து 5 இருக்குது, அதை 4 காஸ்ட்டாக காட்ட போகிறோம் அப்படின்னும். அந்த 4 காஸ்ட்டாக காட்டுறதுக்கு முன்னாடி 4 வகையான
டெசிஷன்ஸ், முடிவுகள் நம்ம எடுக்கணும். டிசைடுனா முடிவு செய்தல், டெசிஷன்னா முடிவு. ஸோ சப்ளை செயினில் 4 வகையான முடிவு செய்தல் இருக்குது. அந்த 4க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டெசிஷன், ப்ரொடக்ஷன் டெசிஷன், இன்வென்ட்ரி டெசிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன் அப்படின்னு 4 வகையான டெசிஷன்ஸ் இருக்குது. இந்த 4ஐயும் ஒன்றா கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த 4லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். லொக்கேஷன் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு, நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம். இப்போது நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு ஒருத்தர் சொன்னார்னாக்க லொக்கேஷன் எங்கே இருக்குது உங்கள் வீடு அப்படின்ற மாதிரி கேட்போம். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் டெசிஷனில் என்ன பண்ண போகிறோம், ஃபேக்ட்ரிஸ்லாம் எங்கே இருக்குது, சப்ளை பண்ணுறவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, வேர்ஹவுஸ்லாம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இதை லொக்கேட் பண்ணால் நமக்கு சாதகம், இல்லை ஆல்ரெடி லொக்கேட் ஆகியிருந்ததுனாக்க எந்த இடத்துலேருந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து லொக்கேஷன் டெசிஷன். சம்டைம்ஸ் எங்கே ஃபேக்ட்ரி கட்டணும், எங்கே வேர்ஹவுஸ் வைக்கணும்னு வரும். இத்தனை சப்ளையரில் எந்த சப்ளையர் ஐடென்டிஃபை பண்ணணும், யார்கிட்டேருந்து வாங்கணும், அந்த மாதிரி வரும். ஸோ ஐடென்டிஃபிகேஷனும் இருக்கும், லொக்கேஷனும் இருக்கும். அது பேர் லொக்கேஷன் டெசிஷன்ஸ். லொக்கேஷன் டெசிஷன் முடிஞ்சு ஃபேக்ட்ரி வேர்ஹவுஸ் செட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னாக்கா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பேர் ப்ரொடக்ஷன் டெசிஷன். ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டை மீட் பண்ணணும். இந்த டிமாண்டுங்கிறது ஒரு பீரியட், ஒரு காலகட்டம். இப்போ மாதம் ஒரு பீரியட் வச்சுட்டோம்னாக்க ஒரு மாதம் அப்படின்னு வச்சிங்கன்னா மாதத்துக்கு மாதம் டிமாண்டு மாறுபடும். சில சமயங்களில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில சமயங்களில் டிமாண்ட் கம்மியாக இருக்கும். அப்படியே கரெக்டாக டிமாண்டை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கணுமா, இல்லை ஃப்ளாட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் டிமாண்ட் கம்மியாக இருக்கோ அந்த நேரத்தில் இன்வென்ட்ரி கொடுத்து அதை வந்து எங்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணி கொடுக்கணுமா, இந்த மாதிரி நிறையா டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் தான் ப்ரொடக்ஷன் டெசிஷன்ஸ்குள்ளே வரும். ப்ரொடக்ஷன் பிளானிங்னு பேர். அப்புறம் இன்வென்ட்ரி டெசிஷன்ஸ், எவ்வளோ வாங்கணும், ஹவு மச் டு ஆர்டர், வென் டு ஆர்டர், எப்போ வாங்கணும், எவ்வளவு சேஃப்டி கையில் வச்சுக்கணும். இந்த 3 கேள்விகள், பட் 2 முக்கியமான கேள்விகள். வென் டு ஆர்டர், எப்போ ஆர்டர் பண்ணணுங்கிற கேள்வியிலேயே எவ்வளவு சேஃப்டி வச்சுக்கணுங்கிற கேள்வி அடங்கி இருக்கு. ஆக 2 கேள்விகள் தான், ஹவு மச் டு ஆர்டர், வென் டு ஆர்டர். ஆர்டர் பண்ணோன்னாக்கா எவ்வளவு ஆர்டர் பண்ணணும், அதுதான் ஹவு மச் டு ஆர்டர். எப்போ ஆர்டர் பண்ணணும், வென் டு ஆர்டர். இந்த 2 முக்கியமான கேள்விகள் இன்வென்ட்ரியில் வரும். அது இன்வென்ட்ரி டெசிஷன்ஸ். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன்ஸ், எவ்வளவு பொருட்களை எந்தெந்த நேரத்தில் எதன் மூலமாக எந்த வழியாக எப்படி அனுப்புறது அப்படிங்கிறது பேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன். ஸோ ப்ராடாக சப்ளை செயினில் இந்த 4ம் வரும். இந்த 4ஐயும் வந்து இப்போ நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் படிச்சிங்கன்னாக்க, சப்ளை செயினுக்கு முன்னாடி ஒரு கம்பல்சரி கோர்ஸாக MBAவில் அந்த மாதிரி படிச்சிங்கன்னாக்க, இதில் முக்கியமாக நம்ம ப்ரொடக்ஷன் டெசிஷன், இன்வென்ட்ரி டெசிஷன் அப்படின்னு 2 சொல்கிறோம் பாருங்கள். அது 2ம் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் வரும். சப்ளை செயின் கோர்ஸில் லொக்கேஷன் டெசிஷன்ஸ் முக்கியமாக வரும். அதை தவிர இன்டர்நேஷ்னல் குளோபலைசேஷன் அப்படின்றது அது எப்படி பண்ணுறதுன்னு வரும். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் இன்வென்ட்ரி டெசிஷன்ஸை கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷன்ஸ் முழுக்க வரும். ஆக நீங்கள் 2 கோர்ஸாக படிக்கும்போது இந்த 4ம் இப்படி பிரிவுபடும். ஸோ முதல்ல ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான இதை நம்ம படிப்போம். அதாவது ப்ரொடக்ஷன் டெசிஷன்ஸு, இன்வென்ட்ரி டெசிஷன்ஸு முதல்ல படிப்போம். அப்புறமா லொக்கேஷன் டெசிஷனையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷனையும் படிப்போம். இந்த 2 மட்டும் நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் நிறையா வந்துடும். இந்த 2க்குள்ளே நம்ம படிக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முழுக்கவே வந்துடும். கொஞ்சம் குவாலிட்டி அதெல்லாம் படிக்கணும். 4 சேர்ந்து படிக்கும்போது சப்ளை செயின் ஆகும்.
அப்போ என்ன ஆகும், இந்த ப்ரொடக்ஷன் இன்வென்ட்ரி கொஞ்சம் கம்மியாக மேலோட்டமாக படிப்போம், ஏன்னா முன்னாடியே படித்தாச்சு, மீதி ரெண்டையும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவோம். ஆக இதுக்கப்புறமா நம்ம ப்ரொடக்ஷன் டெசிஷன்ஸ் ஆரம்பித்து இன்வென்ட்ரி டெசிஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லொக்கேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிற ஆர்டரில் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது 4 என்ன அப்படிங்கிறத மேலோட்டமாக ஒரு தடவை பார்ப்போம். இதை அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.